12th ஆர்ட்ஸுக்கான ஒரு தரமான வீடியோட தான் வந்திருக்கேன். 12th ஆர்ட்ஸுக்கு 12th சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், இன்னும் சரியா பார்த்தேன்னா ஒரு 15-16 நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ண கூட அந்த எக்ஸாம்க்கு இல்ல. ரொம்ப சீக்கிரமா உன் வாழ்க்கையை டிசைட் ஆக போற அந்த எக்ஸாம் இருக்கும். உன் லைஃபே எண்டு, லைஃப்ல எண்ட் ஆகல, உன் ஸ்கூல் லைஃபே எண்ட் ஆக போற அந்த நாள் சீக்கிரமா இருக்குது. ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம் தான். கிட்டத்தட்ட எல்கேஜில இருந்து அப்படியே 10th 11th 12th முடிச்சு இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு ஸ்கூல் லைஃப் எண்ட் ஆக போற அந்த தருணத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இந்த தருணத்தை நல்லபடியா முடிக்கணும்ல. நம்ம இந்த தருணத்துல 10th நீ பப்ளிக்ல எவ்வளவு எடுத்துன்றது பேசு பொருளா மாறுவோ மாறாது. 11th நீ பப்ளிக்ல எவ்வளவு எடுத்துன்றது பேசு பொருளா மாறுவோ மாறாது. ஆனா 12th நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்க போறீங்கன்றதே உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் உங்களை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு அந்த கொஸ்டினா இருக்கு. பட் ரிசல்ட் வரும்பொழுது நீ நல்ல மார்க்கா இருந்தா உன் லைஃப் நல்லபடியா அமையும். உண்மையிலே ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்லட்டா. அட்வைஸ் சொன்ன உடனே எல்லாரும் யோசிப்பீங்க, ஸ்கூல்லே அட்வைஸ், எல்லா இடத்துலயும் அட்வைஸ், வீடியோல அட்வைஸ் தானா அப்படின்னு. அட்வைஸ் என்ன தெரியுமா? நீ படிச்சா உருப்படுவேன், படிக்கலன்னா உருப்பட மாட்டேன், அவ்வளவுதான் விஷயம். ஷார்ட் டவுன் சொன்னேன். இதுக்கப்புறமா படிப்போமா இல்ல இதுக்கப்புறமும் வீணா நேரத்தை ஓட்ட போறோமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஒரு போர் வீரன் போர் செய்யறதுக்கு ஆயத்தமாகி அவனுடைய அந்த போர் அணிகலன்கள் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வாள் எடுத்துக்கிட்டான், கத்தி எடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அவனுடைய எல்லா ஆடைகளையும் அணிந்து கொண்டான், போருக்கான ஆடைகளை அணிந்து கொண்டான். போர் நடக்கிற இடத்துக்கு போய் நிக்கிறான். போர் நடக்கிற இடத்துல போய் நின்று எல்லாத்தையும் நம்ம தான் வச்சிருக்கோமே, நம்ம எதிரி நாட்டு வீரர்களை அடிச்சு கொன்றலாம், தும்சம் பண்ணிடலாம் தைரியமா நின்றுட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. எதிரி நாட்டுல இருக்கவங்க பார்த்தா எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாம நிக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட இருந்தது செயல்திறன், நுட்பத்திறன், அறிவுத்திறனை அவன் பயன்படுத்துறான். இவன் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி ஜெயிச்சிடலான்னு போறான். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவன் போன இடத்துல அங்க வைக்கப்பட்ட அந்த புதைக்குழிவுள்ள இவன் மாட்டிக்கிறான். இவன் அறிவு சுயமா இருக்கக்கூடிய அந்த நுட்ப அறிவை பயன்படுத்தாம சீக்கிரமா போய் அந்த இடத்துல இந்த புதைக்குழிவுள்ள மாட்டி இவன் மரணிக்கிறான். அவன் எதுவுமே பண்ணாம அவன் ஈஸியா ஜெயிக்கிறான். அப்ப இதுதான் சிம்பிளா ஒரு விஷயம். லைஃப்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் படிக்கவே இல்லை, இனிமேலாவது படிச்சா மார்க் எடுக்க முடியும்னா கட்டாயமா எடுக்க முடியும், அதுல மாற்று கருத்து. அப்படி இன்னைக்கு ஒரு தரமான சப்ஜெக்ட் கூட தான் நம்ம போறோம். இந்த தரமான சப்ஜெக்ட் 5 மார்க் கோல்டன் 5 மார்க்ஸ் வீடியோ போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் குரூப் வீடியோ நம்ம சேனல்ல 8K வியூஸ் போன வீடியோ அந்த வீடியோ தான். அந்த சப்ஜெக்டுடைய கோல்டன் 3 மார்க்ஸ் கேட்டு பல பேர் பல நாளா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை இப்ப நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்காக இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸோட இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரோட நாங்க செட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்காக நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும், ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் மேல இருக்கு, நீங்க பயோல இருக்கு. அதை போய் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். இன்னைக்கு 12th ஆர்ட்ஸ் குரூப்ல காமர்ஸ் சப்ஜெக்ட் பத்தி பார்ப்போம். காமர்ஸ்ல சென்டம் எடுக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா பெரிய விஷயமே கிடையாது. நான் 12th ஸ்டாண்டர்ட் ஆர்ட்ஸ் குரூப், நான் 12th காமர்ஸ்ல 199 மார்க். நாங்க படிக்கும்போது 200 மார்க்ஸ் ஃபார் காமர்ஸ். நான் 199 மார்க் எடுத்தேன். எல்லாருக்கும் கேள்வி வந்திருக்கும், அந்த ஒரு மார்க் எப்படி போச்சு? 1 மார்க்ல போச்சு. யாரால போச்சு? என் நண்பர்களால போச்சு. நண்பர்களாலும் சொல்லக்கூடாது, நான் தான் என்னுடைய வினையை தேடிக்கொண்டேன். ஏன்னா நான் கரெக்டான ஆன்சர் எழுதிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல மச்சான், இல்லடா இது இல்லடா அதுதான்டா அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் குழம்பி கரெக்டா எழுதுற ஆன்சரை அடிச்சு வேற ஒரு ஆன்சரை எழுதி மார்க் போச்சு. எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, 199 தான் வந்துச்சு. அப்புறம் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்தேன். ஸ்கேன் காப்பி வாங்கும் போதும் சேம் ஒரே ஒரு 1 மார்க்ல என் மார்க் போயிடுச்சு. இல்லைன்னா நான் காமர்ஸ்ல சென்டபிள். அப்ப ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், பெஸ்ட் அட்வைஸ் நான் என்ன தெரியுமா? எக்ஸாம் ஹால்ல எவனையும் நம்பாத. நீ நல்லா படிச்சுட்டு நீ ஒன்ன நம்பு. உனக்கு என்ன தெரியுமோ அதை எழுது. அடுத்தவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆன்சர் நீ யாருக்காகவும் மாத்தாத. நான் அடிபட்டிருக்கேன்ப்பா, அடிபட்டதுனால சொல்றேன், தயவு செய்து கிளியரா இருக்கு. இப்ப 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 10 சாப்டர்ஸ். 11th காமர்ஸ் 33 லெசன், 12th காமர்ஸ் 28 லெசன். இது ஒரு 5 லெசன் கம்மி தான்.
பட் சாப்டர் வைஸ் மொத்தம் 10 சாப்டர் இருக்கு. இந்த 10 சாப்டர்ல நீங்க புக் பேக் 3 மார்க் மட்டும் கவுண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 133 மார்க்ஸ் இருக்கு. புக் பேக் 3 மார்க். புக் இன்னர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்க்கும் போது 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா? டோட்டலா நான் சொல்றேன். ஓகே, பட் நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க செலக்டிவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, ஆஃபலி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு உங்களுக்காக நாங்க மேக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க நல்ல ஸ்டூடெண்டா கண்டிப்பா வாங்கணும். ஓகேவா? தமிழ் மீடியம் கமெண்ட் பண்றீங்கல்ல, தமிழ் மீடியம் பசங்களுக்காகவும் தான் நாங்க கொஸ்டின்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எங்க இன்ஸ்டியூட்லயும் ஒரு பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறை தமிழ் மீடியம் தான். அந்த பாறைக்காகவும் நாங்கள் இம்பார்ட்டன்டை மேக் பண்ணிருக்கோம். ஓகேவா? தமிழ் மீடியம் பசங்க கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. 12th ஸ்டூடெண்ட் நீங்க இருந்தா இந்த 3 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கீழே இருக்க எல்லா ஸ்லாட் வரக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். எல்லா கொஸ்டின்ஸும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் உங்களுக்கு வேணுமா? நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ இருக்கு. அங்க கீழே வந்து பிடிஎஃப் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேவா? நான் ஏன் சந்தோஷமா பேசிருக்கேன், என்ன சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க, அதனால ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வீடியோ எடுக்கும் போது 10:30 மணி ஆயிடுச்சு. நைட் லைவ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். அதனால இந்த வீடியோக்கு ஒரு எண்டை கொடுத்துக்கிறேன். நல்லபடியா படிங்க. ரொம்ப ஷார்ட் டேஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17 நாள் தான் இருக்கு. இந்த 17 நாள்ல நீங்க படிச்சு நல்ல மார்க் இருக்கணும். எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு 8:30 ஒரு லைவ் இருக்கு. லைவ் மிஸ் பண்ணாதீங்க. 12th பசங்களுக்கு தான் இன்னைக்கு நைட்டு 8:30 லைவ். அந்த லைவ்ல காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜெனரல் மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம். எல்லா சப்ஜெக்ட்லயும் செட் எடுக்கிறது எப்படின்னு பத்தி பேச போறோம். ஹவு டு சென்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் பத்தி டீடைலா பேச போறோம். லாஸ்ட் மினிட்ஸ்ல படிச்சா எப்படி மார்க் வந்து டீடைல் அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. லைவ்ல வந்து 8:30 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.